जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर வைதீக மத அம்சங்கள். தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். காந்தர்வ வேதம். ஆழப்பதியும் ஆற்றல். நவரசங்களை ஈஸ்வரபரமாக சேர்த்து தர்மத்தோடு சேர்த்து ராமாயணம், மகாபாரதம், புராணங்களையும் மகான்களுடைய சரித்திரங்களையும் நாடகமாக போட்டால் அதற்கு மனசிலே புகுந்து வேலை செய்யும் சக்தி அதிகம். சோஷியல் தீம் அது இது என்று கெட்டதற்கு நாடக கலையை பிரயோஜனப்படுத்துவது நம் தப்புதான். காந்தி சொல்லி இருக்கிறார், சிரவண பித்ருபக்தி நாடகம் என்று. சின்ன வயசில் அவர் பார்த்த டிராமா அவர் மனசில் ஆழ பதிந்து விட்டதாக. பித்ருபக்தி பற்றி எத்தனை வியாசம் படித்தாலும் உபதேசம் கேட்டாலும் இப்படி ஜீவனுள்ள பாத்திரங்கள் அதை நடித்து காட்டுவதில் ஏற்படுகிற மாதிரி டீப் இம்ப்ரெஷன் உண்டாக்க முடியுமா? பாரத கதை சொல்வதையும் பாரத கூத்தாடுவதையும் தான் பொதுஜனங்களின் தர்மாபிவிருத்திக்கான மிகப்பெரிய பணியாக பழைய கால ராஜாக்கள் கருதி அதற்கு சகல வசதிகளும் மானியங்களும் கொடுத்து பேணி இருக்கிறார்கள். பல்வேறு இடங்களை, பல நூற்றாண்டுகளைச் சேர்ந்த கல்வெட்டுகளை பார்த்தாலே தெரியும். காதால் கானத்தோடு கேட்கிறதற்கு பேச்சையும் எழுத்தையும் விட அதிகம் சக்தி உண்டு. இதைவிடவும் விஷுவல் ஆர்ட் என்பதாக கண்ணாலும் பார்ப்பதற்கு இன்னும் ஜாஸ்தி சக்தி இருக்கிறது. பேச்சு, பாட்டு ஆகியவற்றோடு சேர்ந்த நாடகம், பாட்டோடு மட்டும் சேர்ந்த நாட்டியம் ஆகிய 2 காட்சி கலைகளுக்கு இப்படி விசேஷமான சக்தி இருக்கிறது. கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் ஒரு ஸ்லோகம், கஸ்தூரி திலகம் லலாட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நசாக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுலலிதம் கண்டேச்ச முக்தாவலிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயத்தே கோபால சூடாமணிகி என்று இருக்கிறது. பாலகிருஷ்ணன் நெற்றியிலே கஸ்தூரி பொட்டும் மார்பிலே கௌஸ்துபமணியும் மூக்கு நுனியில் முத்து புல்லாக்கும் உள்ளங்கையிலே புல்லாங்குழலும் மணிக்கட்டிலே கங்கணமும் கழுத்தில் முத்தாகாரமும் சர்வாங்கங்களிலும் சந்தனப்பூச்சும் தரித்து கொண்டு இடையர் குலத்துக்கே முடிமணியாக கோபிகா ஸ்திரீகள் புடைசூழ பிரகாசிக்கிறான் என்று இது வர்ணிக்கிறது. இதை வாயால் சொல்லி காதால் கேட்டு மனக்கண்ணிலே சித்திரமாக கொண்டு வந்தால் ஏற்படுகிற ஆனந்தத்தை விட பன்மடங்காக ஒரு தேர்ந்த நடியானவள் பக்தியுள்ளத்தோடு அபிநயம் பிடித்து ஆடி காட்டினால் உண்டாய்விடும். ராதையோ யசோதையோ கிருஷ்ணனுக்கு இப்படி திலகமிட்டு சந்தனம் பூசி கங்கணம், ஹாரம், புல்லாக்கு முதலானவற்றை போட்டு விடுவதாக பக்தி கல்பனையில் அபிநயித்து காட்டினால் பரவசமாயிருக்கும். புல்லாக்கை பற்றி சொல்கிறேன். ஸ்திரீ ரூபங்களில் ரொம்ப அழகு லலிதாம்பிகை, புருஷர்களில் ரொம்ப அழகு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. இந்த 2 பேரின் அழகும் சேர்ந்து ஸ்திரீ புருஷ சௌந்தரியம் முழுக்க வாய்த்தவர் கிருஷ்ணர் என்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. இப்படி ஸ்ரீ லட்சணமும் அவரிடம் இருப்பதால் தான் நகைகளில் புல்லாக்கையும் சொல்லியிருக்கிறது. இந்த நகைகளையும் இன்னும் இதில் சொல்லாமல் விட்ட மயில் பீலி, மகர குண்டலம், பீதாம்பரம், தண்டை, கொலுசு எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு ஆடி காட்டினால் இவற்றை சூட்டுகிற ராதையின் பிரேமை அல்லது யசோதையின் வாத்சல்யம், அதற்கு பாத்திரமாகிற கிருஷ்ணனின் குறும்பு, கருணை முதலான பாவங்கள் ஆகியவற்றையும் அபிநயித்து காட்டினால் நாம் அந்த கிருஷ்ண லோகத்துக்கே போய்விட்ட உணர்ச்சியை உண்டாக்கி விடலாம். கோபிகா ஸ்திரீகள் மாத்திரமின்றி நாமும் புடைசூழ நமக்கு நடுவிலேயே பகவான் இருக்கிறார் போன்ற அனுபவத்தை அடைந்து விடலாம். கிருஷ்ண கர்ணாமிர்தம் நேத்ராமிர்தமாக கண்ணுக்கும் ஹிருதயாமிர்தமாக உள்ளத்துக்கும் தித்திக்கும். நல்லது கெட்டது இரண்டையும் மனசில் ஆழ பதிப்பதற்கு காந்தர்வ வித்யைகளுக்கு சக்தி இருக்கிறது. நாம் தான் புத்திசாலிகளாக இவற்றில் நல்லதை மட்டும் பெரும்படியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆபாசமாக சித்திரம் போடலாம், சிலை பண்ணி வைக்கலாம். அது மனசை தீவிரமாக கலக்கத்தான் செய்யும். இதற்கு பதில் ஒரு தெய்வ ரூபத்தை சித்திரமாக போட்டு பார்த்தால், சாக்ஷாத் அம்பாளுக்கு ஒரு விக்கிரகம் பண்ணி பார்த்தால் எவ்வளவு பாராயணம் தியானத்திலும் உண்டாகாத பக்தியும் ஆனந்தமும் இதன் தரிசனத்திலேயே பெறலாம். சௌந்தரிய லகரி ஸ்லோகம் இருக்கிறது.
தேவாரம், ஆழ்வார் பாசுரம், தாயுமானவர் பாடல், இப்படி தமிழில் கணக்கு வழக்கில்லாமல் தெய்வ சம்பந்தமான அனுபவ வாக்குகள் இருக்கின்றன. இவற்றை வெறுமே படித்தாலே மனசை தொடுகின்றன. ஆனால் பாவம் அறிந்து அதற்கு பொருத்தமாக ராகம் போட்டு கானம் செய்துவிட்டாலோ நம் கல் நெஞ்சு கூட கரைந்து போகிறது. தேவார திவ்ய பிரபந்த மரபுகள். இதனால்தான் தேவார கர்த்தாக்களான அப்பர், சுந்தரர், சம்பந்தர் முதலானவர்களே அவற்றை பண் என்கிற ராகங்களில் அமைத்து ஈஸ்வரார்ப்பணம் செய்திருக்கிறார்கள். இசையே வடிவானவன் என்று ஈஸ்வரனையே பலவிதத்தில் சங்கீதத்தில் ஈடுபட்டவனாக வர்ணித்தும் இருக்கிறார்கள். ஒரு பெரிய ட்ரெடிஷன் வேதங்களை ஸ்வரம் மாறாமல் எத்தனையோ யுகங்களாக காத்து கொடுத்து வந்திருக்கிறது என்றால், தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையாக இன்னொரு ட்ரெடிஷனில் ஓதுவா மூர்த்திகள் சுமார் 1400 வருஷங்களாக தேவார பண்களை மூல ரூபத்தில் காப்பாற்றி கொடுத்து வந்திருக்கிறார்கள். பூஜையிலேயே நீராஜனத்துக்கு பிறகு ஓர் அங்கமாக பிரதேச பாஷை பாட்டுக்கள் பாட வேண்டும் என்று இருக்கிறது. அந்தப்படி கோவில்கள் தோறும் தேவாரம் ஓதும்படியாக சோழ ராஜாக்கள் மானியம் கொடுத்து இந்த இசை மரபை வளர்த்து விட்டிருக்கிறார்கள். திவ்ய பிரபந்தங்களும் பண்களில் பாடப்பட்டு வந்தவைதாம். ஆனால் பிற்பாடு இப்போது சொல்கிற மாதிரி ராகம் இல்லாமல் ஏதோ ஒரு பிராசத்தில் சொல்வதாக ஆகிவிட்டது என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சான்றுகள் காட்டுகிறார்கள். வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் இந்த பிரபந்தங்களை தமிழ் வேதம் என்று கொண்டாடினால் மட்டும் போதாது. எப்படி வேதமானது முழுக்க பாட்டாக இல்லாமல் 2-3 ஸ்வரங்களில் மட்டுமே ஏறி இறங்குகிற மாதிரி ஓதப்படுகின்றனவோ, கிட்டத்தட்ட அப்படித்தான் இந்த தமிழ் மறையையும் ஓத வேண்டும் என்றே இப்படி மாற்றி ஏற்பாடு பண்ணியிருப்பார்களோ என்னவோ. பக்தி உபச்சாரமாக அது எப்படி ஆனாலும் பூஜா பந்ததியிலேயே பகவானுக்கு செய்கிற 64 உபச்சாரங்களில் நிறுத்த கீத வாத்தியங்கள் இவற்றை சமர்ப்பிக்க சொல்லியிருப்பதாலேயே இவை எல்லாம் தெய்வீகமானவை என்று தெரிகிறது. வேத ஸ்வரங்களின் அடிப்படையிலேயே சங்கீத சப்தஸ்வரங்களை ஏற்படுத்தி இருப்பதும் மந்திர சாஸ்திரத்திலுள்ள முத்திரைகளையே பரதநாட்டியத்திலும் வைத்திருப்பதுமே போதும் நம்முடைய காந்தர்வ கலைகளுக்குள்ள உயர்ந்த தெய்வீக ஸ்தானத்தை காட்டுவதற்கு. நம் மனஸ் ரொம்பவும் சஞ்சல சுபாவம் உள்ளதாகையால் தெய்வ சம்பந்தமான நூல்களை, சோத்திரங்களை நாமே படிக்கும் போதும் சொல்லும் போதும் கூட மனஸ் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேறெங்கேயோ ஓட ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த சலன மனசையும் இழுத்து அதிக நாழி தன்னில் தோய்த்து வைத்துக் கொள்ளும் சக்தி சில்ப கீத கலைகளுக்கு இருக்கிறது. ஒரு அழகான சிற்பம், சித்திரம் என்றால் நீண்ட நாழி அதையே நாம் பார்த்து கொண்டிருக்கும்படி பண்ணுகிறது. பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பறிந்து குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிஞ்சிரிப்பும் பொன்னார் மேனியனே போன்ற பக்தி பரவசத்தில் பிறந்த அமிர்த வாக்குகளை நாமாக சொல்லும்போது அந்த அமிர்தத்தை அரை நிமிஷம், 1 நிமிஷம்தான் ருசி பார்க்க முடிகிறது என்றால், இவற்றையே அதன் பாவத்திற்கேற்ப உருக்கமான ரக்தி ராகங்களிலோ கம்பீரமாயிருக்கிற கன ராகங்களிலோ இழைத்து இழைத்து பலுக்கி பலுக்கி கானம் செய்தால் 1/4 மணி, அரை மணி கூட ஒரு விருத்தத்தையே விந்யாசம் செய்தாலும் அவ்வளவு நேரம் மனம் அதிலே தோய்ந்திருந்து தெய்வ ஸ்மரணத்தில் விலகாமல் இருக்கிறது. அமிர்தத்திலேயே ஒரு தேவஜாதி மாம்பழத்தை ஊற போட்டுவிட்டால் எப்படி அதை ரொம்ப நாழி கொஞ்சம் கொஞ்சமாக ஆஸ்வாதம் பண்ணலாமோ அப்படி அமிர்த வாக்கு சங்கீத பழத்தில் ஊறும்போது ஆகிறது. அதனால் நாம் தப்பாக பிரயோஜனப்படுத்திக் கொள்வதால் கீதமும் நிருத்தியமும் சித்த விகாரத்தை உண்டாக்குவதாய் இருந்தாலும் வாஸ்தவத்தில் இவை நம்முடைய சலன சித்தத்தை ஈஸ்வரனிடம் நன்றாக நிறுத்தி அப்புறம் அந்த லயிப்பில் ஈஸ்வரன் என்று கூட தெரியாமல் சித்தமே சமாதியில் நிறுத்தப்படுவதற்கு உபயோகமாகிறது. அலைபாயும் சித்தத்தை நிலைப்பாக வைக்க கலை உதவுகிறது. அதனால்தான் பூஜையின் உபச்சாரங்களில் சேர்த்தார்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரிவா சரணம். जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर, हर हर शंकर.